ஆசீர்வதிக்கும்படியாக அவங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் இல்லங்களை தேடி ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஏன் ஏசப்பா ஆஸ்வதிக்கணும் நீங்கள் கேள்வி கேட்பாங்க. அவர் தான் ஆஸ்வதிக்கிறவர், அவர் தான் வாழ வைக்கிறவர். இயேசு வாழ வைக்கிறவர், இயேசு ஆஸ்வதிக்கிறவர். அது இயேசு யாரை ஆஸ்வதிப்பார்? எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். ஆமாம், நம்ம மனுஷன் தான் குறிப்பிட்டவரை நேசிப்போம், குறிப்பிட்டவரை நம்ம பார்ப்போம். ஆனால் ஏசப்பா எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறவர், பட்சபாதம் இல்லாதவர். இவங்களை தான் ஆஸ்வதிக்கணும், அவங்கள தான் ஆஸ்வதிக்கணும் இல்லை, எல்லாரையும் ஆஸ்வதிக்கிற தெய்வம் இயேசு. அந்த தெய்வம் தான் அவங்கள தேடி வந்திருக்கார். நிச்சயமாக இயேசு ஆஸ்வதிக்கிறவர், வாழ வைக்கிறவர். ஒருவேளை வாழ தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கும்போது யார் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறீங்களா? இயேசு உதவி செய்கிறவர், இயேசு வாழ வைக்கிறவர், இயேசு நன்மை செய்கிறவங்க. ஆமாங்க, இயேசு நன்மை செய்கிறவர். நன்மை செய்ய முடியாது உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை என் வாழ்க்கை நன்மையே இல்லையே, என்னை யாரும் நேசிக்கவே இல்லையே, எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, வாழ முடியல என்னாலும் நினைக்கிறீங்களா? இயேசு இருக்கிறாருங்க, வாழ வைக்கிறவர். ஏன் தெரியுங்களா? என்னை வாழ வச்சிருக்காருங்க. நான் எப்பயோ அழிஞ்சு போயிருப்பேன், மண்ணுக்கு மண்ணா போயிருப்பானா, என் மேலே எல்லாரும் மேலே அன்பு செலுத்துற தெய்வம் நீ நேசித்ததுனால ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் தான் நமக்குள்ள வாழ விரும்புகிறார். தான் முக்கியம் பாருங்க. நம்ம உண்டாக்கின தெய்வம் நமக்குள்ள வாழ விரும்புகிறாருங்க. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். பாருங்க, மனிதனுக்கு ஏன் நோய் வருதுன்னு சொன்னா, இதயத்தில் அதிகமான மன அழுத்தம் இருக்கிறதுனால, மன பாரம் இருக்கிறதுனால மனிதனுக்கு எல்லா நோயும் எதனால வருதுன்னு சொன்னா, இதயத்தில் இருக்கிற கஷ்டத்தினால, இதயத்துக்கு வேதனையினால மனுஷனுக்கு அநேக வியாதிகளும் துன்பங்களும் கஷ்டங்கள் வரும். ஏன் காரணம்னா, இதயத்தில் அதிகமான பாரங்கள், அதிகமான கவலைகள், கண்ணீர் இருக்கிறதுனால, இதயத்தில் இருக்கிறதுனால அநேக வியாதிகள். பாருங்க, அந்த இதயத்தில் இயேசு வந்துட்டா பாருங்க, எல்லா பாரத்தையும் மாற்றிடுவார். எல்லாம் மன அழுத்தம் மாறி போகுங்க. ஆமாங்க, எல்லாம் மன அழுத்தம் மாறி போகும், எல்லா கஷ்டம் மாறி போயிடும். அந்த இதயத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்களேன். நீ ஒருவேளை இயேசுவை அறியாம தெரியாம இருந்தா பாருங்க, மெய்தையை உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, கொஞ்சம் இருத்த கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, இயேசுன்னு சொல்லி பாருங்களேன். இதை கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு சொல்லி பாருங்களேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தம்பி சொல்றாங்களே, நீ உதவி செய்கிறவர், நீ அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு சமாதானம் தருகிறவர், இயேசு சந்தோஷம் தருன்னு சொல்றாங்களே, இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்கப்பா, இயேசுவே எனக்கு நிம்மதியை தாங்க சொல்லி தான் பாருங்களேன். நிச்சயமாகவே இந்த வேதத்தை பற்றி சத்தியமாக யார் கேட்டாலும் சமாதானத்தை அளவில்லாமல் தருவாருங்க. அவர் பேர் சமாதான பிறப்பு, இயேசு பேரு சமாதான பிறப்புங்க. அவரில் அளவில்லாத சந்தோஷத்தினால் சமாதானம் நிரப்புறது இயேசு. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அன்பு உறவுகளே, சொந்தங்களே, ஏதோ சாதாரணமான அன்பு செலுத்தல இயேசு. வீடுகளை கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, ஏதோ சாதாரணமான அன்பு செலுத்தல, உயிரை கொடுத்தாருங்க, உயிரை கொடுத்திருக்கிறாருங்க இயேசு. உங்களுக்காக எனக்கு